ஹாய் செல்லக்குட்டீஸ்! தைப்பூச விரதத்தில இன்னைக்கு 12வது நாள்ல இருக்கோம். நல்லபடியா வந்துட்டு இந்த நாள தொடங்கியாச்சு. நல்லபடியா சாமியும் கும்பிட்டுட்டு, கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டு வந்துர வேண்டியது தான். நெறைய பேர் வந்து என் வெயிட் லாஸ் பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க. அத சொல்லக்கூடாது அப்படின்றது இல்ல. நான் போடுற எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட் கிடைக்காதனால எனக்கு என்ன சொல்றது அப்படின்றது தெரியல. அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணாம இருந்தேன். சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக இல்ல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு சொல்றீங்க. ஸோ அது அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அத நான் தப்புன்னு சொல்ல வரல. ஸோ நான் கடைசியா சொல்றேன். ஓகேவா? என்ன வெயிட் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அத மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வெயிட் லாஸ் ஆகுறது வந்து ரொம்ப கம்மியா தான் ஆகுது. நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலுமே ரிசல்ட் என்னமோ பார்க்கறதுக்கு கம்மியா தான் இருக்கு. அத தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப இப்ப எனக்கே தெரியிற ரிசல்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து சுகர ரொம்ப ரேரா தான் எடுத்துக்கிறேன். முக்காவாசி நான் எடுத்துக்கிறது கிடையாது சுகரு. ஸோ சுகர் எடுக்காததுனால எனக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, என் கழுத்தில வந்து நெறைய கருப்பு இருக்கும். ஸோ வீடியோல பார்த்தாலே வந்துட்டு தெரியும். பட் அ நான் இது மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுகர் அதிகமா சாப்பிட்றனால தான் கழுத்தெல்லாம் இவ்வளோ கருப்பாகுதோ! அப்டின்ற மாதிரி எனக்கு என்னைய ஃபீல் பண்ண வச்சது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு மதியானத்துக்கு நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சமைச்சாச்சு. சமைச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ நான் என்னோட கழுத்த காமிக்கிறேன் பாருங்க. நெறைய பேருக்கு என்னோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா அப்டின்றது தெரியல. பட் நான் என்ன பார்க்கும்போது எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. சுகர கட் பண்றனால என்னோட ஃபேஸ்லயும் சரி, என்னோட கழுத்துலயும் சரி. ஸோ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கழுத்து ஃபுல்லாவே பிளாக்கா இருந்தது. இப்ப பாருங்க. அந்த அந்த இடம் தெரியுதா? ஃபுல்லா வந்துட்டு சேஞ்சஸ் கீழ இருக்கிற ஸ்கின் மாரியே வந்து வருது பாருங்க. ஸோ இது பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. உங்களுக்கு தெரியுதா அப்டின்றத சொல்லுங்க. ஸோ நான் வீடியோ வந்து போடணும்னு நெனைப்பேன். பட் நான் எது சொன்னாலுமே அது அது டிஃப்ரெண்ட்டா போயிருது. அதனால சரி அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல வேண்டாம். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் சொல்லல. இன்னைக்கு காலையில என்னோட வெயிட் வந்து 130ன்னு காமிச்சது.